Hi friends, Anna University Regulation 2021 November December 2025 examinationக்கான important questions தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Subject code PH3151, subject name Engineering Physics. 16/12/2025 afternoon நடக்க போற எக்ஸாமுக்கான important questions தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பார்ட் B கான 5 யூனிட்டுக்கான important questions பார்க்க போறோம். மேக்ஸிமம் ஒவ்வொரு யூனிட்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு 4 or 3 questions தான் கொடுத்திருப்பேன். கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த ஃபிசிக்ஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைகிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் எல்லா கொஷின்ஸுக்குமே மேக்ஸிமம் டைகிராம்ஸ் இருக்கும். டைகிராம்லாம் தெளிவாக வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த டைகிராமை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அண்டு எக்ஸ்பிரஷன் ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எக்ஸ்பிரஷன்ஸ் ஈக்குவேஷன்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த ஃபிசிக்ஸ் பேப்பரை படிங்க. மறக்காமல் நம்ம யூனிவர்சிட்டி லேர்னர்ஸ் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேற எதனா சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணா கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிடுறேன். நான் எக்ஸாம் டேட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டே வருவேன். அதனால் உங்களுக்கு எதனா சப்ஜெக்ட் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் யூனிட் 1ல 11th ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் கைரோஸ்கோப் வித் நீட் டயக்ராம். செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் டார்ஷனல் பெண்டுலம். derive the equation for rigidity modulus of thin wire using torsional pendulum. Second question la first point state and prove parallel and perpendicular axis theorem. Second point discuss in detail rotational energy state of a diatomic molecule. Third question derive the relation between rotational kinetic energy and moment of inertia and give a short note on moment of inertia of a diatomic molecules. இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல மட்டும் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 12th ஃபர்ஸ்ட் கொஸ்டின் derive Maxwell equation in differential and integral form. Also write the properties of electromagnetic waves. Electromagnetic waves or properties ஒரு 6 ப்ராப்பர்ட்டி கிட்ட தெளிவா படிச்சுக்கோங்க. 6 மார்க்கா கேட்க கூட வாய்ப்புகள் இருக்கு. அந்த கொஸ்டினையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூசிங் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் derive the electromagnetic wave equation in vacuum. இந்த செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்க மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனை அப்படியே கொஞ்சம் மாடரேட் பண்ணி உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஈக்குவேஷனாக மாற்றி எழுத போறீங்க. சம்டைம்ஸ் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் கேட்காம விட்டுட்டாங்கன்னா இந்த செகண்ட் கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் இன் டீடைல் த ரிஃப்ளெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஃப்ரம் ஏ நான் கண்டக்டிங் மெட்டீரியல். உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் படிக்க கஷ்டமா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்ஸை தெளிவாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் கொஸ்டினை தெளிவாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தேர்ட் கொஸ்டின் கூட ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் கூட பார்த்துக்கோங்க. அப்படி தெளிவாக எல்லாத்தையும் படிக்க முடியும்னா 3 கொஸ்டினும் தெளிவாக படித்து வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 13th ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் NdArc லேசர், CO2 லேசர், செமிகண்டக்டர் லேசரில் ஹோமோ ஜங்ஷன் அண்ட் ஹெட்ரோ ஜங்ஷன் செமிகண்டக்டர் லேசர். இந்த 3 லேசர் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ். அண்ட் செகண்ட் கொஸ்டின் derive the Einstein coefficient for spontaneous and stimulated emission. Third question derive how interference fringes from in an air wedge shaped film. How does this procedure calculate the wire thickness? மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டினை தெளிவாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதை நீங்கள் தெளிவாக கம்ப்ளீட் பண்ணிட்டாலே ஒரு பார்ட் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஏர்வேஜ் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அண்ட் 3 லேசர் அண்ட் ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட் வெரி வெரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 2 கொஸ்டினை ஃபர்ஸ்ட் தெளிவாக படிச்சிருங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா derive Schrodinger time independent and time dependent wave equation. Second question derive an expression for energy level of a particle enclosed in the 1D 2D 3D infinite potential box of with A. இல்ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்க சிலபஸ்ல 1D 2D 3D 3 டைமென்ஷனுக்குமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்க 1 டைமென்ஷனல் 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனல் மூணுமே உங்க சிலபஸ்ல இருக்கு. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1D வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நீங்க 1D படிச்சாலே அதுல இருந்து நீங்க 2D அண்ட் 3D வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். அதனால 1D தெளிவாக படிச்சிருங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா derive the expression for the wavelength of the scattered photon using Compton effect. இந்த 3 கொஸ்டின் தான் 4th யூனிட்ல இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதுலேயும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தேர்ட் கொஸ்டினும் ஜஸ்ட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சப்போஸ் கொஸ்டின்ஸ் வந்து ட்விஸ்டாக இருந்ததுன்னா கன்ஃபார்ம் இதில் இந்த 3த்துலேருந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதில் நம்ம கன்ஃபார்மாக இருக்கலாம். வேறு எதனா கொஸ்டின்ஸ் ட்விஸ்டாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா வேறு எதனா கூட கேட்டுருவாங்க. அதனால் 3 கொஸ்டினை தெளிவாக படிச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் யூனிட் 5க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 15th ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிவ் த பிரின்சிபல் டயக்ராம் ஒர்க்கிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்கேனிங் டனலிங் மைக்ரோஸ்கோப். இந்த கொஸ்டின் கேட்டாங்கனாலே நீங்க இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீட்டா எழுதணும். இதை நீங்க கரெக்டா எழுதினாலே உங்களுக்கு கரெக்டான மார்க் கொடுத்துருவாங்க. அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்ளிகேஷன்லாம் ஒரு 2 பாயிண்ட்ஸ் பார்த்தா போதும். மீதிலாம் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துக்கோங்க. அண்ட் பிரின்சிபல் டயக்ராம்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிரின்சிபல்லாம் நீங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தெளிவாக படித்து ரைட் பண்ணுங்கள். செகண்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் பிளாக் தேரம் ஃபார் எ பார்ட்டிகல் இன் எ பீரியாடிக் பொட்டன்ஷியல் அண்ட் கிவ் எ நோட் ஆன் குரோனிக் பென்னி மாடல் அண்ட் ஒரிஜின் ஆஃப் எனர்ஜி பேண்ட். தேர்ட் கொஸ்டின் கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம் ஒர்க்கிங் ஆஃப் ரிசோனன்ட் டயோடு. இந்த 3 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்களுக்கான இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற டைமில் தெளிவாக படிங்க. நான் நெக்ஸ்ட்டு சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிடுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.